எதிரிகளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதான் கசப்பான உண்மை ஏத்துக்கித்தான் ஆகணும். காரணம் என்ன அப்டின்னா, இந்தியாவோட மோதக்கூடியது எந்த நாடா இருந்தாலும் சரி, அந்த நாடு மோதுதா, இல்ல அந்த நாட்டுல உள்ள தலைமை மோதுதா அப்படின்னு இந்தியா 2ஆ பிரிக்குது. நாடு மோதுது அப்டின்னா, அதுக்கான பதிலடி வேற விதமா இருக்கு. அந்த கேட்டகரில 2டே 2 பயலுக தான். ஒண்ணு பாகிஸ்தான், இன்னொன்னு சீனா. அதுக்கடுத்து இந்தியா கூட மோதக்கூடியது எல்லாமே அந்த நாட்டுல உள்ள தலைமைகள் தான். அந்த தலைமைகளோட அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது இந்தியாவால முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சு வைக்கப்படுது. அதுல எவனுமே விதிவிலக்கு கிடையாது அப்படிங்கிறதான். உதாரணத்துக்கு இலங்கை, நேபாள், மால்தீவ், பங்களாதேஷ், மலேசியா இந்த மாரி பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது அமெரிக்கா பக்கத்துல இருக்கிற நாடா இருந்தாலும் சரி, இல்ல அமெரிக்காவே இருந்தாலும் சரி, இந்தியா தன்னோட வேலைய சிறப்பா செய்யும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சு காட்டியிருக்கோம். கனடாவோட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுறார் அப்படிங்கிறதான் மனுஷன் பேசாத வாயே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, நிர்வாக திறமை அப்படின்னு சொன்னா, கிலோ என்ன விலை அப்படின்னு தான் கேட்பார். அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அந்த மிகப்பெரிய வெற்றிய தக்க வச்சுக்கவும் முடிஞ்சுச்சு அவரால சில வருடங்கள். அதுக்கப்புறம் மெல்ல ஐய்யய்ய! இந்த ஆளுக்கு நிர்வாகமே தெரியலப்பா அப்படின்னு உள்ளூர்ல சவுண்டு கூடும்போது கூட, முட்டாள்தனம், கோமாளித்தனத்த பண்ணாரு. ஆனா அதுவே ஒரு அதிகார அழகாவே பலரால பார்க்கப்பட்டது. எங்க? உள்ளூர்லயும் சரி, வெளியூர்லயும் சரி. அமெரிக்காவ பொறுத்தவரை அதெல்லாம் கண்ணே உறுத்தல. ஆனா, அந்த உள்ளூர் கோமாளித்தனத்த அதிகாரத்த யூஸ் பண்ணியும் நம்மனால நியூட்ரலைஸ் பண்ண முடியல அப்படின்னோனே, தலைவன் எடுத்த ஒரே வழி, வெளிநாட்ட வம்பிழுப்போம். உள்நாட்டுல உள்ள பிரச்சனைய வெளிநாட்ட வம்பிழுத்து நம்ம சரி பண்ணிருவோம் அப்படிங்கிற நார்மலான அரசியல் தியரி. ஆனா, இவருக்கு தான் நிர்வாகமே தெரியலையே! அப்புறம் அரசியல் மட்டும் தெரியுமான்னு கேட்டா, அதுவும் தெரியல. ஏதோ ஈஸியா வந்துட்டாரு. அதே போல எல்லாமே ஈஸி அப்படின்னு நினைச்சுட்டு, காலிஸ்தான் விவகாரம். ஏன் அப்படின்னா, அவரோட அரசியல் அப்படிங்கிறதே மைனாரிட்டி, சம உரிமை, அதே மாரி பருவநிலை மாற்றம், இந்த மாரி ஹைடெக்கான புது ஸ்டைல். சமகாலத்துல இது 3 ஒரு புது ஸ்டைல். இத பேசுற ஒரு தலைவர், ஒரு புது யுகத்தோட நாயகன் அப்படிங்கிற மாரி ஒரு கனவ கட்டமைக்கப்பட்டார்கள். அதுல பொறந்த குழந்தை தான் இது. அப்ப தேறுமா? உருப்பட போறதே கிடையாது. ஏன் அப்டின்னா, இத பேசுறவன் தான் திருட்டு பய. அத உணராம இருக்கிறவன் தான் அப்பாவி. அப்படி இருக்கும்போது, இவர் அந்த மைனாரிட்டியவே கொஞ்சம் ஊதி பெருசாக்கவும் தான் காலிஸ்தான் விவகாரத்த எடுத்தாரு. இந்தியாவுக்கு எதிரா தன்னோட வேலைய ஆரம்பிச்சாரு. ஆனா, அதுதான் இவருக்கான முதல் சரிவு. இதுக்கு முன்னாடி பெரிய அளவு கோமாளித்தனம்லாம் பண்ணாரு. உதாரணத்துக்கு அங்க ட்ரக் டிரைவர்களோட போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருந்துச்சு. ஸ்தம்பிச்சு போச்சுன்னே சொல்லலாம். அமெரிக்காவே தலையிட்டு, "ஏய் முடிவுக்கு கொண்டு வாடா, என்னோட வர்த்தகமும் பாதிக்குது" அப்படின்னு மிரட்டுற அளவுக்கு போச்சு. அதுல கூட தப்பிச்சு வந்துட்டாரு. உள்ளூர் அரசியல்ல அதிலேயே இவர தூக்கி வீசிறலாம் அப்படின்னு நினைச்சார்கள். ஆனா தப்பிச்சு வந்துட்டார்கள். எப்ப காலிஸ்தான் விவகாரத்த பேச ஆரம்பிச்சாரோ, அதுல இருந்து இந்தியா குடுத்த அடியில மனுஷனால மீளவே முடியல. இந்தியா ஒரே வார்த்தையில ஆதாரத்த எடுத்துட்டு வா பேசிக்குவோம் அப்படின்ருச்சு. யாருகிட்ட? இவருகிட்டயா? இவரு போய் அமெரிக்காவ சப்போர்ட்டுக்கு கூட்டு வந்தாரு. அந்த அமெரிக்கா கிட்டயே இந்தியா இந்த மாரி பதிலடி குடுத்ததுக்கு அப்புறம், யார் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அப்டின்னா, ஆதாரம்னு ஒண்ணு இல்லைங்கிறது சாலிடா இந்தியாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியே இருந்தாலும் எடுத்துட்டு வா பேசிக்குவோம் அப்டின்னா, ஆமா நாங்க தான் செஞ்சோம். எங்க நாட்டு பாதுகாப்புக்கு செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாய்ங்கங்கிறது தான் அதோட சாராம்சம். அதனால அமெரிக்காவுக்கே இதான் ரிப்ளையா அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் மிரண்டு இருந்த காலகட்டம், அவர்கள் நாட்டுல வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டார்கள். "ஏன் நீ ஊர் பூரா வம்பிழுத்து, தேவையில்லாத விஷயத்த பூரா பண்ற" அப்படின்னு. அதே மாரி அங்கத்தியும் தொழிலதிபர்கள் இருப்பார்கள். அந்த தொழிலதிபர்களோட தொழில் ஆரோக்கியமா நடக்கணும். எஜுகேஷன் செக்மெண்ட் அடி வாங்குது. விசா பிரச்சனைகள் வருது. ஒரு நாட்டோட சீன்னோனே அதே அப்படியே காட்டுத்தீ மாரி பரவி, எதிரிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. இந்த பல பிரச்சனைகள்ல பொருளாதாரம் கேட்கவே வேணாம்ல. தலைவனுக்கு தான் நிர்வாகம் அப்படின்னாலே கிலோ என்ன விலைன்னு கேட்பாரு. அதுவும் ஊசலாடிக்கிட்டு இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நிர்வாகமும் மாற ஆரம்பிக்குது. எங்க? அமெரிக்கால. அந்த நிர்வாகம் அப்படிங்கிறது, இந்த பையன் நமக்கு ஒண்ணும் தேவையில்ல. நமக்கு இந்தியா தான் தேவை அப்படிங்கிறதுல முழு வேகத்துல செயல்பட்டார் ட்ரம்ப். எப்படி செயல்பட்டார்? அவர் சிம்பிளா அறிவிச்சுட்டு போயிட்டார். கனடாவ வந்து நீ அமெரிக்காவோட சேர்த்துரு. அடுத்த மாகாணமா சேர்த்துரு. நீ கவர்னரா மாறிருன்ட்டு போயிட்டாரு. டாரிஃப் நான் போட்டே தீருவேன். ஹிட் லிஸ்ட்ல இருக்கிற ஆள் நீ தான்டா அப்படின்ட்டார். இத எப்படியாச்சும் நான் பேசி சமாளிக்கிறேன் அப்படின்னு தலைவன் கிளம்பி போனது, அத காட்டிலும் மிகப்பெரிய அசிங்கத்துக்கு வழிவகுத்துருச்சு. இவர் மட்டும் டாரிஃப் பிரச்சனைய பெரிய அளவு ராஜதந்திர ரீதியில பேசியிருக்கலாம். ட்ரம்ப் கூட நேரடி பேச்சுவார்த்தை வைக்காம கூட இருந்திருக்கலாம்.
நேரடி பேச்சுவார்த்தையில போய் கிழிச்சிட்டு வரேன். கனடா மக்களோட வாழ்க்கைய தூக்கி நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனாரு. திருப்பி இவர கை குடுத்து ஊருக்கு அனுப்பிச்சுட்டு, "நீ கனடாவ சேர்த்துரு. கவர்னரா மாறிரு." அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் இல்ல, கவர்னர் மனசுல நெனச்சுக்க அப்படின்ட்டு போயிட்டாரு. இது ஒட்டு மொத்தமா அங்க செல்வாக்கு அப்படிங்கிறத தூக்கி சாப்பிட்டுருச்சு. காரணம் என்ன அப்புட்ன்னா, எந்த நாடா இருந்தாலும் சரி, இன்னொரு நாட்டோட இணையறது அப்படிங்கிறத விரும்ப போறதே கிடையாது. அதுவும் வளமா இருக்கக்கூடிய நாடு, நல்ல செல்வாக்கா சுத்துன நாடு, ஊர் வம்ப பூரா இழுத்த ஒரு நாடு. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட இணைய ஒத்துக்குவாங்களா? "ஏன்டா தேவையில்லாத வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கியா நீ?" அப்படின்னு பெரிய அளவு இந்த ஆள கட்டங்கட்டி தூக்கியே ஆகணும்னு சொந்த கட்சி, எதிர்க்கட்சி, நாட்டு மக்கள் எல்லாரும் முடிவு பண்ண காலகட்டமா மாறிப்போச்சு. படபடன்னு சூழ்நிலைகள் அவருக்கு எதிரா மாறுனதுக்கு, இந்தியா கூட மோதுனதும், இந்தியா அத ஈஸியா கடந்து போகாம பர்ட்டிகுலரா இவர தட்டி தூக்கிறணும் அதிகாரத்துல இருந்து அப்படின்னு செயல்பட்டது தான் காரணம். ஒரு வழியா பதவி விலகுறார். எவ்வளோ நாளைக்கு இன்னும் அந்த பதவியில இருக்க போறாரு அப்படின்னா, விலகிட்டார். அடுத்த ஒரு ஆள் வர வரை உட்கார்ந்திருப்பேங்கிறார். பைடன் மாரி போற வரை கையெழுத்து போட முடியுமான்னா, அதெல்லாம் அங்க செல்லாது. வேணா உடைச்சு புடுவாய்ங்க. இப்போதைக்கு மூஞ்சின்னு காட்டுறக்காக இருக்கார். மத்தபடி அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது ட்ரூடோவுக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கான மூல காரணம் இந்தியாவோட வம்பிழுத்தது. இந்தியா திருப்பி வச்சு செஞ்சிருச்சுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.